வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை விஜய் சேதுபதி சார் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு ஜெஃப்ரி அண்ட் தென் சாச்சனா கிட்ட. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு அழுறாங்க. எதுக்காக அழுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாச்சனா கிட்ட அந்த கொஸ்டின் வந்து கேட்கப்படுது. இந்த டாஸ்க் வந்து ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து சாச்சனா கொடுத்துருக்காங்க. அது யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் வந்து கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையை தூக்குறாங்க. இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி 100 சிட்டப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து அவருக்கு ஹர்ட் ஆனதை நம்மளே பார்த்தோம். லைக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் மனுஷன் தான், எங்களுக்கும் கால் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டு போயிடுவார். ஸோ இந்த விஷயத்தை அவர் முன்னாடியே சொல்லலை அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. லைக் அவர் வந்து நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து என்னால் பண்ண முடியாது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அவர் வந்து கொடுத்ததை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இதை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ஓட்டிங்கை பார்த்ததும் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்றது தெரியுது. ஸோ சாச்சனா வந்து கோவத்தில் தான் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து ஜெஃப்ரி சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அந்த பர்டிகுலர் டாஸ்கில் ராணி டீமில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கலாய்ச்சி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டாஸ்கில் எங்களை கலாய்ச்ச உடனே நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெவியாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்றத சாச்சனாவும் சொல்கிறாங்க. அவங்க வேணும்ட்டே வந்து எனக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்தாங்க அப்படின்றத ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு. மஞ்சரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க சாச்சனா பற்றி. லைக் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட சொல்லுவோம், இது வந்து கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க வந்து கேட்கறதில்ல அப்படின்றதையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் ஜெஃப்ரிக்கு வந்து முன்னாடியே அது வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துருக்க மாட்டீங்களா பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம் சார், அவங்க சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சாச்சனா சொன்ன உடனே இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும். ஏன்னா அவங்க யார் என்ன சொன்னாலும் வந்து அந்த அடம் பிடிக்கிற அந்த குணம் வந்து அவங்க குழந்தைத்தனம் அவங்க கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க யார் பேச்சையும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டார். அதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பேச முடியல. லைக் அவங்க வந்து லிட்டரலாக அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது. அண்ட் தென் விஜய் சேதுபதி சார் ஒரே ஒரு இதுதான் சொல்லுவார், நமக்கு பதவி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து நிறைய சாச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் இந்த வாரம் நடந்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.